கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில பிள்ளைங்க ஐயா பர்த்டே மேரேஜ் டேக்கு விஷ் பண்ணுவார, இன்றைக்கி மறக்காமல் என்ன விஷ் பண்ணிருந்தேன்னு சொல்லிட்டு யோசித்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கோடா கோடியாய் பெருக பண்ணுவாராக. சரி, இன்றைக்கி நமக்கு மங்கள வார்த்தை எடுத்து வாசிங்க. ஏசாயா 41:10. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். சகாயம் பண்ணுவேன்னா உதவி செய்வேன்னு அர்த்தம். நம்ம ஆண்டவருக்கு நிறைய பெயர்கள் உண்டு. அதில் ஒன்று எபினேசர், அப்படின்னா உதவி செய்கிற தேவன். கரங்களை உயர்த்தி எபினேசர்னு சொல்லுங்கள், எபினேசரேன்னு சொல்லுங்கள். ஆமாம், எபினேசர் நமக்கு உதவி செய்வார். ஒரு பாட்டு ஒன்று தெரியுமா? எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. இந்த பல்லவியை பாடும்போதே தேவ பிரசன்னம் உங்கள் வீடுகளிலே இறங்கி வந்திருக்கிறது. எபினேசர் இப்போ வேற எங்கே இல்லைங்க, எபினேசரேன்னு நீங்கள் கூப்பிட்ட உடனே அவர் அழைத்ததும் ஓடி வருகிறார். இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். என்ன உதவி வேணுமோ கேட்டுருங்க. அன்னைக்கு எபினேசரை அவள் கூப்பிடும்போது தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட்டான், இயேசுவேன்னு கூப்பிட்டான். என்ன வேணும்னு கேட்டார். நான் பார்வை அடைய வேணும். ஆண்டவர் உதவி செய்தார், பார்வையை கொடுத்தார். இன்னைக்கு உனக்கு பார்வை வேணுமா, வேலை வேணுமா, நல்ல வாழ்க்கை துணை வேணுமா, வல்லமையின் வரங்கள் வேணுமா, நல்ல அரசாங்க உத்தியோகம் வேணுமா, சொந்த வீடு வேணுமா, இல்லை மனம் திரும்புதலின் அனுபவம் வேணுமா, ஏதுனாலும் சரி எபினேசரேன்னு கூப்பிட உதவி செய்யுங்கப்பா. உங்கள் உதவிக்காக நான் நிற்கிறப்பா. ஒருவேளை கடந்த நாட்களில் யார்கிட்டையோ உதவி கேட்டு போன இடத்துல உங்களை உதாசீனப்படுத்தி அனுப்பியிருக்கலாம், இல்லைன்னா சின்ன கேவலப்படுத்தி அனுப்பியிருக்கலாம், இல்லைன்னா தகாத விதத்தில் உங்களை நடத்தி உங்களை மனவேதனைப்படுத்தி அனுப்பியிருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் உதவி செய்ய உங்கள் வீடு தேடி வந்திருக்கார். மங்கள வார்த்தை மூலமாக வீட்டுக்கு வந்துட்டார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு பிறகு உலக மனுஷங்கிட்ட நீ கையேந்தவே கூடாது. மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவர் ஒன்றை பார்த்து சொல்ல, யார்கிட்டையும் உன்னை கையேந்த விட மாட்டேன். நானே பரலோகத்தின் மதங்களை திறந்து உனக்கு உதவி கருத்தை நீட்டுவேன். உன் கடனை அடைக்க உதவி வேணுமா, என்கிட்ட கேளுங்கள், அப்பொழுது உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியாக என்னை கேளுங்க. தாராளம் ஆண்டவர் கொடுத்து என்னை கூடையாக மிச்சம் எடுக்க உதவி செய்வார். வியாதியில் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறியா, ஆண்டவரே இந்த வியாதியின் மத்தியில் எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே யெகோவா ராஃபா ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. அவர் இறங்கி வந்தாருன்னா ஒரு நொடிப்பொழுதில் எல்லா வியாதியை மாற்றி போடுவார். ஒரு சின்ன சாட்சியை நம்ம இப்போ கேட்க போகிறோம். ஒரு சகோதரி சோஃபியா ஃப்ரம் கோயம்புத்தூர். அவங்க ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கிறாங்க. அவங்க அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு ஒன்று அவங்க பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வசனம் கேட்கணுன்னு கோயம்புத்தூர் ப்ரேயர் டவருக்கு நான் போகும்போது வந்திருக்காங்க. கடைசியாக மறந்துட்டாங்க, கேட்காம விட்டாங்க. அப்புறம் மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை காலையில் பார்க்கும்போது ஆண்டவர் அவர்களுக்கு மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக அவங்களுடைய பிஸ்னஸுக்கு ஒரு மங்கள வார்த்தையை கொடுத்துருக்கிறார். இதுதான் நீ கார்டில் போடணுன்றது மாதிரி அவங்க இருதயத்தில் ஏவப்பட்டு போட்டாங்க. என்ன மங்கள வார்த்தை? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீதிமொழிகள் 28:25. இந்த வசனத்தை அவங்களுடைய பிஸ்னஸ் அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுடைய விசிட்டிங் கார்டில் அவங்க போட்டு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தோம். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் எங்கள் பிஸ்னஸ் இப்போ மோகமாக செழிப்பாக இருக்கேன், ஆசீர்வாதமாக இருக்கேன்னு
அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லை, அவனுடைய மகளுக்கு பயங்கர பல்வலி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களாம். அந்த நேரத்திலையும் தேவனின் அன்பு ஜெப மையத்துக்கு அவங்க ஜெபம் பண்ணி, தேவ பிள்ளைகள் கண்ணீரோடு ஜெபம் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு எங்கேயும் ஆஸ்பத்திரிக்கும் போக முடியாது, தூங்க முடியாதுன்னு இருந்த நிலைமையில் அப்படியே ஜெபம் பண்ணி கொஞ்ச நேரத்தில் அந்த பல்வலி அப்படியே நின்று அழகாக தூங்கிட்டாலாம். எவ்வளோ பெரிய அற்புதங்கள்! நடராத்திரியில் சில நேரங்களில் நீங்கள் டாக்டர்கிட்ட போக முடியாது, ஆனால் 24 மணி நேரமும் நம்முடைய தேவனின் அன்பு ஜெப மையம் உங்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறது, ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறபடினாலே பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொன்னீங்க. என் பிள்ளைகளை ஸ்ட்ரெங்தன் பண்ணி என்ன உதவி கேட்குறாங்களோ என் பிள்ளைகளுக்கு தாரும். அழைத்ததும் ஓடி வருகிறவர், கேட்கும் பொழுது சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி கொடுக்கிற தெய்வம், உங்களுடைய பாதப்படியில் நம்பி நாங்கள் நிற்கிறோம். என் பிள்ளைகளுக்கு வேண்டியது எல்லாம் தருவீராக. எல்லா தடைகள் நீங்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.